ஓய்வூதிய திட்டம் தொடர்பான முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை, மதிமுக எம்எல்ஏவின் பதவிக்கு வந்த சிக்கல் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பான ஆய்வறிக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதனை அமல்படுத்துவது தொடர்பாக ஆய்வு செய்ய மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருந்தது. ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வைத்த கோரிக்கைகளை அந்த குழு ஆய்வு செய்து சாத்தியக்கூறுகள் பற்றி அறிக்கை தயாரித்தது. இதனைத் தொடர்ந்து ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழுவினர் ஆய்வறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தனர். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வரும் 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ள நிலையில் முதலமைச்சரிடம் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருத்தணி சம்பவத்தில் வட மாநிலத்தவர் என்பதால் தாக்குதல் நடத்தப்படவில்லை என வடக்கு மண்டல IG அஸ்ராகாத் தெரிவித்துள்ளார். திருத்தணியில் ஓடும் ரயிலிலும் ரயில் நிலையம் அருகேயும் ஒடிசா இளைஞர் மீது சிறார்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து சென்னையில் விளக்கமளித்த அஸ்ராகாத், சிறுவர்கள் 4 பேரிடமிருந்து 2 பட்டாக்கத்திகள், 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், முன்விரோதத்தால் கொல்லப்படலாம் எனும் அச்சத்தில் அவர்கள் ஆயுதம் வைத்திருந்ததாகவும் வாக்குமூலம் அளித்திருப்பதாக தெரிவித்தார். இதுவரைக்கும் முதற்கட்ட விசாரணையில நார்த் இந்தியனுக்காக மட்டும் தான் அடிச்சதாகவும் எவிடன்ஸ் எங்க கிட்ட இல்ல. சம்பவம் நடைபெற்ற திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த ஆண்டு 500 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அஸ்ராகாத் தெரிவித்தார். கஞ்சா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ நாங்க ஒடிசா அண்ட் ஆந்திரால இருந்து அங்கே யார் மெயின் சப்ளையர் இருக்காங்களா அந்த மலையில போய் ரொம்ப ரிஸ்கியான பகுதியில் போய் நக்சலைட் ப்ரோன் ஏரியாஸில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு போலீஸ் டீம்ஸ் போய் அங்கே தங்கிட்டு அவங்களோட பாப்புலேஷனோட மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப சிறப்பாக இங்கே வேலை வந்து பார்த்துருக்காங்க. தாக்குதல் நடத்திய சிறார்களில் 3 கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டிருப்பதாக வடக்கு மண்டல IG தெரிவித்துள்ளார். காசோலை மோசடி வழக்கில் மதிமுக MLA சதன் திருமலைக்குமாருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் அவர் பதவியை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு MLA ஆனவர் மதிமுகவைச் சேர்ந்த சதன் திருமலைக்குமார். இவர் 2016ஆம் ஆண்டில் தனியார் நிதி நிறுவனத்தில் 1 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளார். அதற்காக 2 காசோலைகளை நிதி நிறுவனத்திடம் வழங்கியிருந்தார். இந்த காசோலைகளை வங்கியில் செலுத்திய போது சதன் திருமலைக்குமார் வங்கிக் கணக்கில் பணம் இல்லை என திரும்பியது. இதனையடுத்து 2019ஆம் ஆண்டில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் சதன் திருமலைக்குமாருக்கு எதிராக காசோலை மோசடி வழக்கை தனியார் நிதி நிறுவனம் தொடர்ந்தது. இந்த வழக்கு சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் நீதிபதி சுந்தரபாண்டியன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சதன் திருமலைக்குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட நீதிபதி அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 2 மாதங்கள் கால அவகாசம் வழங்கி அதுவரை தண்டனையை நிறுத்தி வைத்தும் உத்தரவிட்டார். 2 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி சதன் திருமலைக்குமார் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக வேளாங்கண்ணி பேராலயம் மின் விளக்கு அலங்காரத்தில் ஜொலிக்கும் வண்ணமயமான காட்சிகள்தான் இவை. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமானோர் வருகை தந்துள்ளதால் கூட்டம் அலைமோதுகிறது. இந்நிலையில் பேராலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மின்விளக்கு அலங்காரங்கள், தோரணங்கள் அமைக்கப்பட்டு ஜொலித்து வருகின்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பாக செய்யப்பட்ட மின்விளக்கு அலங்காரம் பொங்கல் பண்டிகை வரை தொடர்ச்சியாக ஒளிரும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் பலரும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். அதேபோல கொடைக்கானல் மலைப்பகுதியிலும் தேவாலயம் மின் விளக்குகளால் ஜொலிக்கின்றன. விதவிதமான வண்ணங்களில் கண்களை கவரும்படியாக அமைந்துள்ளது. யாராவது செயினை அறுத்துட்டு போங்கடான்ற மாதிரி நிற்கிறான். அப்போ வச்சிடுறேன். வேணாம், நீ இரு, நான் போய் இருக்கிற. நீ பைக் ரெடியாக வச்சுக்கோ ஸ்டார்டிங்லேயே. சரி போடா. சிம்புவின் வானம் பட காட்சி போல புத்தாண்டை நட்சத்திர விடுதியில் கொண்டாட செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னையை அடுத்த மேற்கு தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் மைக்கேல் கிண்டியில் உள்ள வங்கியில் காவலாளியாக பணியாற்றி வருகிறார்.
வழக்கம் போல பணி முடிந்து சாலையில் நடந்து வந்தபோது 4 பேர் கும்பல் அவரை தாக்கி செல்போனை பறித்துவிட்டு தப்பிச் சென்றது. இத்தொடர்பாக மைக்கேல் அளித்த புகாரின் பேரில் சம்பவம் நடந்த இடத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த ஹரிகரன், கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த குமரேசன் உட்பட 4 பேரை கைது செய்தனர். காவல்துறையினரின் விசாரணையில் கடந்த 3 ஆண்டுகளாக 4 பேரும் இதேபோன்று செல்போன் பறிப்பில் ஈடுபட்டதும், தற்போது புத்தாண்டை நட்சத்திர விடுதியில் கொண்டாட செல்போன் பறிப்பில் ஈடுபட்டு சிக்கிக் கொண்டதும் தெரியவந்தது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய்க்கு ஜனவரி மாதம் சிபிஐ சம்மன் அனுப்ப வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறது. வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு செய்து பல்வேறு தகவல்களை சேகரித்த சிபிஐ அதிகாரிகள் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டோர், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள், காவல்துறையினர், தாவேகா நிர்வாகிகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தாவேகா மூத்த நிர்வாகிகள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் திங்கட்கிழமை விசாரணைக்கு ஆஜராகினர். கரூர் ஆட்சியரும் மாவட்ட எஸ்பியும் ஆஜராகினர். சுமார் 9 மணி நேரம் நடந்த விசாரணையில் கூட்டத்திற்கு அனுமதி பெற்றது, பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டது உள்ளிட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து 2வது நாளாக மீண்டும் அவர்கள் அனைவரிடமும் 6 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. புதன்கிழமையும் விசாரணை தொடரும் என கூறியிருப்பதால் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தமிழக அரசு அதிகாரிகள் ஆஜராக சிபிஐ உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜயிடம் விசாரணை நடத்துவதற்காக ஜனவரி மாதத்தில் சிபிஐ சம்மன் அனுப்ப வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக தான் எதிரிகளை வீழ்த்தும் கட்சி என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுக தவைக்கு இடையேதான் போட்டி என பேசி வரும் விஜய்க்கு மறைமுக பதிலளித்தார். புதுசா வர்றாங்க, ஏதோ பேசுறாங்க. அண்ணா திமுக தான் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பலம் வாய்ந்த கட்சி. அதிமுக தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து வீழ்த்தி வந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. இபிஎஸ் பரப்புரை செய்து கொண்டிருந்த போது அந்த வாகனத்தில் இருந்த முன்னாள் எம்எல்ஏ சிறுனியம் வளராமன் மயங்கி விழுந்தார். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசணும், பொதுக்கூட்டத்தில் பேசணும், அறிக்கை வெளியிட்டோம். 17 லட்சம் பேர் கொடுத்து அறிவிச்சிருக்கார். ஏன் முதல்ல கொடுக்கல? இதனால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்க தமிழ்நாட்டை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க, மற்ற ஸ்டேட்டை பற்றி கவலைப்படுங்க. ஒரு ஏரியா கடினமா இருக்கலாம், ஆனால் சிவகங்கையெல்லாம் அப்படி இல்லை. சிவகங்கை புதுக்கோட்டையெல்லாம் திமுகவும் வலிமையாக இருக்கு, காங்கிரஸும் வலிமையாக இருக்கு. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு தான் வெற்றி என கட்சியினர் மத்தியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் நம்பிக்கையுடன் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்கு முகவர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய ப. சிதம்பரம் கட்சியினர் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றார். திமுக வேட்பாளருக்காகவும் சேர்த்து காங்கிரஸ் கட்சியினர் உழைக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். எஸ்ஐஆர் பணியில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் வாக்குரிமையை பெறுவதை காங்கிரஸ் கட்சியினர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மகாகவி பாரதியின் கனவை காசி தமிழ் சங்கமம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றியிருப்பதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற 4ஆம் ஆண்டு காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் உரையாற்றியவர் தமிழில் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தமிழை உலகம் எல்லாம் பரப்பும் பாகே செய்தல் வேண்டும் என்று சொன்னார். ஆதே நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் காசி தமிழ் சங்கமம் மூலம் நிறைவேற்றி கருக்கிறார். காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்புள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் குறிப்பிட்டார். காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள உறவு, காசி ஒவ்வொருவருடைய வாழ்நாளிலும் கூட இங்கிருப்பவர் காசிக்கு செல்வதும், காசியில் இருப்பவர்கள் ராமேஸ்வரத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்நாள் கனவாக இருக்கிறது. அந்த கனவை தீர்க்கும் விதமாக இந்த காசி தமிழ் சங்கமம் இருந்து கொண்டிருக்கிறது.
முன்னதாக பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாண்டிய மன்னர் மதுரையில் தமிழ் வளர்த்ததைப் போல பிரதமர் நரேந்திர மோடி தமிழை வளர்த்து வருகிறார் என்று கூறினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏவுமான செல்வ பெருந்தகையை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோட்டூர் கிராம மக்களை சந்திப்பதற்காக செல்வ பெருந்தகை நேற்று இரவு சென்றார். அப்போது அங்கு இருந்த மக்கள் தங்கள் பகுதியில் சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என கூறி செல்வ பெருந்தகையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனே செல்வ பெருந்தகை காரில் ஏறி அங்கிருந்து செல்ல முற்பட்டார். எனினும் மக்கள் காரையும் முற்றுகையிட்டனர். எனினும் அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். ஆண்டின் கடைசி சூரிய உதயத்தை காண குவிந்த மக்கள், சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை மீண்டும் திறப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். கன்னியாகுமரி கடற்கரையில் நின்றபடி நடப்பாண்டின் கடைசி சூரியோதயத்தை பல்லாயிரம் பேர் பார்த்து ரசித்தனர். வழக்கமாகவே கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை பார்க்க சுற்றுலா பயணிகள் குவிவது வழக்கம். இந்நிலையில் ஆண்டின் கடைசி சூரிய உதயத்தை காண வேண்டுமென வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக வந்திருந்தது. கேரளாவின் கொச்சியில் கடுங்குளிருக்கு மத்தியில் இதமான சூட்டை தரும் வகையில் சூரியன் உதித்தது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் வீட்டிலிருந்தபடியே பொதுமக்கள் சூரிய உதயத்தை பார்த்து ரசித்தனர். மராட்டிய மாநிலத்தின் மும்பையில் உள்ள கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியில் இருந்தபடி சூரியன் மேகக்கூட்டத்தின் பின்னணியில் தெரிந்தது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜைக்காக கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக கடந்த மாதம் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. இருமுடி கட்டி தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசித்த நிலையில் மண்டல பூஜைகள் கடந்த சனிக்கிழமை நிறைவு பெற்றன. இந்நிலையில் வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள மகரவிளக்கு பூஜைக்காக நேற்று மாலை 5 மணிக்கு கோவில் நடை மாற்ற வைக்கப்பட்டு இன்று அதிகாலை 3 மணிக்கு பூஜைகள் தொடங்கின. அதன் பின்னர் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. மகரவிளக்கு காலத்து தரிசனத்தை பொறுத்தவரை பக்தர்களின் எண்ணிக்கையை பொறுத்து ஸ்பாட் புக்கிங் மூலம் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் புக்கிங்கை பொறுத்தவரை மகரவிளக்கு பூஜை தினமான ஜனவரி 14ஆம் தேதி சுமார் 30,000 பேருக்கு மட்டுமே சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படும் என கூறப்படுகிறது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் மகனுக்கும் டெல்லியைச் சேர்ந்த புகைப்பட கலைஞருக்கும் திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சி புதன்கிழமை நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரியங்கா காந்தியின் மகன் ரைஹான் வதேராவும் டெல்லியைச் சேர்ந்த புகைப்பட கலைஞரான அவிவாவும் கடந்த 7 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. காதலுக்கு இரு வீட்டாரும் ஒப்புதல் அளித்த நிலையில் ராஜஸ்தானில் உள்ள ராந்தபோரில் இரு வீட்டார் முன்னிலையில் புதன்கிழமை பிரம்மாண்டமாக நிச்சயதார்த்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த சில மாதங்களில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியைச் சேர்ந்தவரான அவிவா பைக் ரைஹான் வதேரா போல் ஒரு புகைப்பட கலைஞர் ஆவார். அவிவா பைக்கின் தந்தை இம்ரான் பைக் தொழிலதிபர் என்பதும் தாய் நந்திதா பைக் கட்டட உட்புற வடிவமைப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் மூச்சுத் திணறலால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் அந்த பெண்ணுடன் சேர்ந்து பாடல் பாடியது அனைவரையும் கவர்ந்தது. கோழிக்கோடு மாவட்டம் குற்றியாடி பகுதியில் உள்ள அரசு தாலுகா மருத்துவமனையில் அனேகா என்ற பெண் மூச்சுத் திணறல் பாதிப்பு ஏற்பட்டு அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சந்தீப் என்ற மருத்துவர் சிகிச்சை அளித்து வந்துள்ளார். அப்போது அந்த பெண் நன்கு பாடக்கூடியவர் என்றும் மூச்சுத் திணறல் பாதிப்பால் அவர் பாட முடியாமல் போனதும் மருத்துவருக்கு தெரிய வந்தது. சிகிச்சை முடிந்து செல்லும் போது பாடல் பாடிவிட்டுதான் செல்ல வேண்டும் என்று அனேகாவிடம் மருத்துவர் நம்பிக்கையாக கூறியிருக்கிறார். அவருக்கு நீண்ட நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது உடல்நலம் தேறி வருகிறது. இந்நிலையில் மோகன்லாலின் வர்ண பகிட்டு படத்தின் மாணிக்க கல்லால் பாடலை பாடியபடி அனேகா அனுமதிக்கப்பட்ட அறைக்கு மருத்துவர் சென்றார். இதனை பார்த்து உற்சாகமடைந்து அனேகாவும் பாடினார். இந்த வீடியோவை பலரும் இணையதளத்தில் பகிர்ந்து வருகின்றனர்.
உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4வது இடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வருடாந்திர பொருளாதார மதிப்பாய்வு அறிக்கையின்படி வளர்ச்சி அளவுகளை மத்திய அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. அவ்வறிக்கையின்படி இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜப்பானை விஞ்சியுள்ள இந்தியா உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளது. 4.18 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் இந்தியா உலகளவில் 4வது இடத்தில் உள்ளது. வலுவான உள்நாட்டு தேவை, நிறுவன சீர்திருத்தங்கள், பணக்கொள்கைகள், விலை நிலைத்தன்மை உள்ளிட்டவற்றால் இது சாத்தியமானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய வேகம் தொடர்ந்தால் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் ஜெர்மனியையும் வின்றி இந்தியா 3வது இடத்தை அடையும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் உலகின் முதல் பெரிய பொருளாதார நாடாக அமெரிக்காவும் அதனை அடுத்து சீனா 2வது இடத்திலும் உள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு ஊட்டுக்குளங்கரா கோவிலில் மகளுடன் நடிகர் அஜித்குமார் சாமி தரிசனம் செய்தார். நடிப்புக்கு நடுவே கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் கார் ரேஸ் மற்றும் பைக் டூரில் ஆர்வம் காட்டி வரும் அஜித் அவ்வப்போது ஆன்மீக பயணங்களையும் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தனது மகளுடன் பாலக்காட்டில் உள்ள ஊட்டுக்குளங்கரா பகவதி கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். இது தொடர்பான புகைப்படங்கள், வீடியோக்கள் இணையத்தில் வேகமாக பரவின.